स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरे कामहान्तकपिशाचा च सर्वे விஞ்ஞானமும் மருத்துவமும் ஆளுமை செஞ்ச இடத்துல உன்னுடைய வல்லமையை காட்டி 4வது பலியையும் கச்சிதமா முடிச்சிட்ட. எல்லாம் உங்க வழிகாட்டுதல் தான். இல்லைன்னா கொஞ்சம் தடுமாறி இருப்பேன். இலக்க நெருங்க நெருங்க எதிர்ப்பு அதிகமாகும். இதுவரைக்கும் நடந்த பலிகள் நமக்கு சாதகமா முடிஞ்சதுன்னு நாம நம்ம வேகத்தை குறைச்சிக்க கூடாது. அடுத்த பலி ரொம்ப கடினமா இருக்குமா? ஆமா. இந்த முறை ரொம்ப கடினமான இலக்குதான். காரணம், நீ பலியிட வேண்டிய பெண் அந்த மாதிரி ஆற்றல் கொண்டவர். யாரு? பிரியதர்ஷினி.
உன்னோட ஒவ்வொரு பலிக்கும் தடையா இருந்த அதே பிரியாதா உன்னுடைய அடுத்த இலக்கு, அடுத்த பலி. ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீ தோத்துட்ட. இந்த தடவை உன் சூழ்ச்சி ஜெயிக்காது. பாவத்தின் சம்பளம் மரணங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த முறை உன் தோல்வியை சந்திக்க தயாரா இரு. காத்திருக்கேன். எது தடையா வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி அவளை அழிக்க காத்திருக்கேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலியா அவ சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். எனக்கு அவ தந்த எல்லா தடங்களையும் நினைச்சு பார்த்து துடி துடிச்சு அவ உயிரை விடணும். மந்த்ரா, கடந்த முறை உனக்கு வந்த சில சோதனைகளுக்கு காரணம் உன்னோட இந்த ஆத்திரமும் அவசரமும் தான். இது ஒரு வேள்வி மாதிரி. நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியம். பலிகள் தரும்போது பழிவாங்கும் மனோபாவம் இருக்கக்கூடாது. தனி மனித துவேஷம் கூடவே கூடாது. பிரியாவும் நம்ம பலி தர வேண்டிய பட்டியல்ல ஒருத்திதான். அவளையும் நீ மத்தவங்க மாதிரிதான் கையாளணும். உன்னோட தனிப்பட்ட விரோதியா பார்க்காத, புரியுதா? இந்த சிலையோட 3 தலை எதை குறிக்குது? சந்தர்ப்பம் வரும், தானாவே அது உனக்கு புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? அந்த பிரியா கிட்ட இப்ப நாம நெருங்க வேண்டாம். எனக்கு உத்தரவு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கலாம்.
கமலாமா, கமலாமா, என்னம்மா? இந்த சிலைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? இல்லையே. ஏன்? இது இது இங்க எப்படி வந்தது? நான் இத ஹாஸ்பிட்டல்ல அப்பா கிட்ட வச்சிருந்தேன். ஆனா இப்போ இது ஏன் ரூம்ல இருக்கு. எப்படி கமலாமா? யார் கொண்டு வந்தது? எதுக்கும் விக்கி தம்பியை கேட்டு பாருமா. ஒருவேளை அவரே எடுத்துட்டு வந்திருப்பாரு. நானும் எடுத்துட்டு வரல. அதே மாதிரி சிலை இங்க வந்ததுக்கு ஆச்சரியப்படவும் தேவை. ஆனா இது இப்ப ஏன் ரூம்ல இருந்தது விக்கி? எப்படி? இந்த சிலை உனக்கு எப்பவும் இண்டிகேட் பண்ற மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. நீங்க பாரு, இது உனக்கு தேவையில்லைங்கிற தகவலை தான் உனக்கு இன்டைரக்டா சொல்லுது. ஐ மீன், உங்க அப்பா இனிமே அங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் விக்கி? இஸ் ஹி ஆல்ரைட் நவ? ஃபுல்லி கியூர். மதுமிதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல கேர் எடுத்துக்கிட்டாங்க. பாவம். இப்போ உங்க அப்பாவுக்கு நல்லாவே நினைவு திரும்பிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இவ்வளோ இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அங்கேயே இருக்கிறது சரியில்லை. சீஃப் டாக்டர் கிட்டே கேட்டேன். அவரே வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. அப்போ ஐயாவை இங்கே கூட்டிட்டு வந்துடலாமே. எதுக்கு அவர் அங்க வச்சுக்கிட்டு? இவ்வளவு கெட்ட விஷயங்களை பார்க்கும்போது கொலை நடுங்குது. எனக்கும் அப்படிதான் தோணுது. சீஃப் டாக்டரே சொல்லியிருக்கிறப்போ நம்ம லேட் பண்ண வேணாம். சரி, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஃபார்மாலிட்டிஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாளைக்கு காலையில் நான் கூட்டு வந்துடுவேன். தேங்க்ஸ் விக்கி. தம்பி, பிரியாவை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்க. அந்த மது பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கு. ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குது. உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. என்ன பிரியா? இந்த தடவையும் நான் தோத்துட்டேன்ல விக்கி. அந்த மந்திர கிட்ட இருந்து மத்தவங்களை காப்பாத்த முடியாம தோத்து போனேனா இப்போ 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 என்ன நான் காப்பாத்திக்க முடியாம அவ கையாலேயே. நோ பிரியா, மத்தவங்க மாதிரி நீ இல்ல. அவங்களுக்கு நடக்கிறது உனக்கு நடக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இன்னும் டைம் இருக்கு. உங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம். அவர் நல்லபடியா பேச ஆரம்பிச்சதும் உன்னோட பர்த்டே விஷயத்தை பத்தி கேட்டு நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீ பிறந்தது ஆரவல்லி கோட்டை தானாங்கிற விஷயத்த முடிவு பண்ண கூடிய சீக்கிரமே அங்க போகணும். வித்யாம்மா, நாம இங்கிருந்து போறதுக்கு மனசே இல்லை வித்யாம்மா. வேற வழியே இல்லை. எதை விட்டுட்டு போக மனசுல சபாபதி? இந்த ஊரத்தம்மா சின்ன வயசுல இருந்தே இது என்ன வளர்த்துருக்கு. அது அம்மா. நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்களே வேற வழி இல்லைன்னு. அதான் உண்மை. ஏன்னா இது வேற ஒருத்தரோட இடமா மாறி பல வருஷமாச்சு. நமக்கு இடம்தான் மாறி இருக்கே தவிர வேலை மாறல, நம்ம கடமை மாறல, நம்ம நோக்கமும் மாறல. யாரையும் எதிர்த்து போராடுறது அர்த்தமற்ற செயல்.
நடந்ததை பற்றி கவலைப்படாம கிடைச்சதை தொடருவோம். கடவுள் துணை இருப்பாரு. அப்படியே முத்தையா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். சரிங்கம்மா. ம். என்னடா ஊருக்குள்ள போன ஆளுகளை இன்னும் காணுமே, பொழுது வேற இருட்ட போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. நல்ல வேலையா சீக்கிரம் வந்துட்டீங்க. நாங்க கிளம்புறோம் முத்தையா. சரிம்மா. ஏதாவது தகவல்னா சபாபதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்கம்மா. அப்போ இனிமே இந்த பக்கம் வரமாட்டீங்க. இங்கே எங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது முத்தையா? இருந்த மிச்ச மீதி ஆளுங்களும் எங்கள் கூட புது இடத்துல இருக்காங்க. யாருமே இல்லாத கிராமமாக ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் வந்தது கூட பக்கத்து ஊரில் ஒரு வேலையாக வந்தோம். அப்படியே இங்கே வந்து ஒரு நட பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். கொஞ்சம் பொருள் விட்டு போயிருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டோம். நீங்க சொல்றதும் சரிதான். யாருமே இல்லாத இடத்துல யாருக்கு சேவை பண்றது? என்னம்மா இறங்கிட்டீங்க? நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்கம்மா. வித்யாம்மா என்னதான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற துறவியாக இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சுகம்தானா? அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ கொண்டு வரேன். நீங்க எந்த ஊரு? ஆரவல்லி கோட்டையில உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து கிராமம், இங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். ஓ, நீங்க எங்க போகணும்? பார்த்தா உடம்புக்கு முடியாதவங்க மாதிரி இருக்கீங்க. வாங்க, உங்களை எங்க வண்டியில கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறோம். இந்தாங்க. பஸ் ஸ்டாப்பில் வித்யாம்மா என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் இங்கே வரவா போகிறோம். அதான் கடைசியாக ஒரு வாட்டி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், மெதுவாகவே வரட்டும். மெதுவாக வரட்டுமா? ஆ, என்னங்க நீங்கள் ஏதோ ஊருக்கு புதுசான ஆள் மாதிரி பேசுகிறீங்க. இருட்டி போச்சுன்னா இங்கே என்னவெல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. ஆ. வாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. பஸ் வரலன்னா எனக்கு வண்டி வரும், நான் போய்க்கிறேன். இல்ல, அது வந்து
அம்மா கிளம்பலாமா? கிளம்பலாம். அப்போ நாங்க வர முத்தையா. போயிட்டு வாங்கம்மா. ம். நல்லபடியாக போயிட்டு வாங்கம்மா. ஏதாவது தகவல் இருந்தால் நான் சொல்லி அனுப்புகிறேன். ம். நீங்க வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிற பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஏதோ வண்டி வரும்னு சொல்றாங்க. வரலன்னா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்கம்மா. ம். கிளம்பலாம். யாருமே இல்லையே. யாரை பார்த்துக்க சொன்னாங்க? ஒன்றும் புரியலையே.